டேய் நீ சொல்றா. சொல்றேன். டேய் என்னடா எப்படி? எல்லாருக்கும் வணக்கம். 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 எல்லாம் பாக்குறாங்க யூடியூப். இது என்ன வீடியோ? வேலண்டைன்ஸ் டே வருது இல்லையா, அதனால நாங்க ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். சொல்லு அதான் அந்த இது பார்க்க சொல்லு. நாங்க ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்க மனசுல ஏதாவது புண்பட்டு இருந்தா அனுப்பிச்சிருங்க. வீடியோ பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். போங்க. நேரா அந்த பொண்ணாண்ட போயிட்டு நான் பாருமா எனக்கு என்ன பிடிச்சிருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா? பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு செஞ்சுட்டல. உங்களை எப்படிங்க நான் கரெக்ட் பண்றது? அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. என்றைக்கும் விடாம முயற்சி முருகா. மச்சான் முருகா சொல்லுவே சொல்ற பப்ல. திருந்தவே மாட்டேல்ல. டேய் உனக்கு கல்யாணம் ஆக போகுது மச்சான். ஆல்ரெடி உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள்ல வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. வேலண்டைன்ஸ் டே அதுவுமா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு பார்த்தா கான்டாக்ட் லிஸ்ட பாத்துட்டு இருக்க எவ்வளவு கூட்டு போலான்னு. நீ எதுவுமே பேசாதடா. நீ பேசினாலே சமாளிக்கிற மாதிரி தானே பேசுவேன். ஒரு பொண்ணு உன்னை நம்பி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா 1 வாரம் கல்யாணத்துக்கு. சரிடா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னை இன்னும் 2-3 நாள் தான் மச்சான் மச்சான்னு கூப்பிட முடியும். அப்புறமா நீ மாப்பிள்ளை ஆயிடுவ. ஏய் இப்போ எனக்கு பல்லு இருக்கு மாமே, நான் சாப்பிடுவேன். என்னடா பல்லுக்குது? என்ன பல்லு இருக்குது? பல்லு இருக்கும் பக்கடா தின்னலாம். எத்தனை வருஷம் தின்ன முடியும்? 60 வயசுல பல்லு எல்லாம் கொட்டி போயிடும். அப்ப இந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்க எவ்வளவு வர மாட்டா? உனக்காக இருக்கா பார். நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவதான் கடைசியில வந்து உனக்கு சோறு ஊட்டுவா, காப்பி தண்ணி போட்டு கொடுப்பா. ஏய் எனக்கு காப்பி குடிக்க பழக்கமே இல்லடா. உனக்கு என்ன? நீ காப்பி குடிப்பா, சரக்கு அடிப்பா, யாருப்பா கேட்டா? நல்ல இது சொன்னா கேட்கணும். டேய் உனக்கு இப்ப என்னடா பிரச்சனை? மச்சான் எனக்கு பிரச்சனை இல்ல மச்சான், நல்லவனா இரு மச்சான். எதுக்கு மச்சான் இத்தனை பொண்ணுங்களை ஓட்டிட்டு இருக்க? டேய் என்கிட்ட நம்பர் இருக்குடா, சும்மா தான் இருக்கு. எல்லாருக்கும் டெக்ஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். உனக்கு என்ன தெரியுது? சும்மா இருந்தா எந்த நம்பர்ல எவ கிடைச்சாலும் பேசினே இருப்பியா நீ? உனக்கும் நம்பர் கொடுத்தேன், உனக்கு பேச துப்பு இல்ல. சூப்பர். நம்பரை கொடுத்தாராம். சண்முக சுந்தரன்னு ஒருத்தர் நம்பரை கொடுத்த. கால் பண்ணி ஹலோ சண்முக சுந்தரமான்னு கேட்டான். நான் சண்முக சுந்தரம் தான் பேசுறேன், ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு கூப்பிடுறான் அவன். மாமே நீ வச்சிருக்கிறது பொண்ணுங்க நம்பர் இல்ல மாமே, பசங்க நம்பர் மாமே. என்ன பேர் போட்டிருக்க? சண்முக சுந்தரத்தை சுகுமாரின்னு போட்டு வச்சிருக்கிற. மச்சான் எனக்கு என்னமோ நீ பண்றதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி தோன்றாடே. அதேதான் அப்படிதான் தோணுது. வச்சிருவேன். அதான் உன் நடவடிக்கை சரியில்லை. இதுக்கு மேல உன் கூட நான் பேசதான் விரும்பல. டேய் கிருஷ்ணா சொல்லு ராதா. மச்சான் வாங்கி வச்சிரு சாயங்காலம். இங்க ஒருத்தன் காய்ச்சல போன உங்க ஆயா வேடா எதன்னு கேக்குற? சரக்க தான்டா. ஈவினிங்கா வேலண்டைன்ஸ் டேக்கு வேலண்டைன்ஸ் அடிக்கிறோம்டா. ஈவினிங் பாப்போமா? சொல்லலாம். ரைட் நான் வந்துடுறேன். 493 494. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. சொல்லு. தண்ணி இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வேலண்டைன்ஸ் டே அதுமா சந்தோஷமா பெருமையா இருக்குடா. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன்ல. 2-3 சொன்னியே. இல்ல மச்சான் இது 2வது. வாவ் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டேன் மச்சான். பேசிட்டேன். ஐயோ அதாவது நேத்தா வீடு கண்டுபிடிச்ச ஷீலா அபார்ட்மெண்ட். ஓ மை காட். அந்த புக்ல இருக்குல்ல அங்க அந்த ஐயோ உள்ள போனேன். வெளியில நீலா பௌர்ணமிக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி இருப்பாளே நீலா. நைட்ல போனடா, பகல்ல போன. அவ பேர் நீலா. அவ அழகா அவ்வளவு அழகா இருப்பான்னு சொல்ல வந்தேன். அப்புறம் என்னாச்சு? ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? கண்டிப்பா. பார்த்தா என்ன அனு பார்த்தேன். அப்புறம் பக்கத்துல கலா, நம்ம நிலாவோட அம்மா கலா. கம்பாரிசன் போட்டதுல கலா பெட்ரு சொல்லிட்டேன். ஐ லவ் யூ. காட். பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றானா? ஆத்தாளுக்கா ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்திருக்க? நீ பார்க்கல வச்சா. மச்சான் உன் அழகு என்ன, உன் திறமை என்ன, உன் வயசு என்ன, என்னடா இப்படி போய் ஊந்து கிடக்குற? வேலண்டைன்ஸ் டே அதுவுமா ஏதோ சொல்லும் போது கூட நான் கூட பயங்கர தீவிரமா கேட்டேன்டா. நிலாக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண பார்த்தா அவங்க அம்மா கலாக்கு ப்ரப்போஸ். ஆன்டி லவரடா நீ? ஆன்டி லவர் பாய். டேய் எனக்குலாம் அட்வைஸ் பண்றது நிறுத்து.
என்ன ஆனாலும் சரிடா. எனக்கு ஈக்குவல் ஆயிடுவே நீ. என்ன உனக்கு ஈக்குவலா? இவ்வளோ நடந்தோம் உன் வயசு 30 எங்கேயாவது சொல்லிருப்பானா? நீ என் காலேஜ் சீனியர்ரா. சரி ஏதோ போனா போது நாங்க காலேஜ் டைம்ல சரக்கு அடிக்கும் போது அப்படியே சைடிஷ் உஷார் பண்ணி நீ அங்கங்க ஓடி போய் வாங்கி வந்து கொடுப்ப. யாரா மாமா நீ? என்னதான் நம்ம பையன்டா, அதனால உனக்கு கூட சுத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நீ ரொம்ப டேமேஜ் பண்றடா. என்ன நீ என்ன ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டடா. ஆன்டில ஒரு கூட நான் பேச மாட்டேன், கிளம்புடா. ஆமே ஏய் ஒரு ஆன்டி இந்தியன், நீ கிளம்புடா. ஆன்டி இந்தியனா? கிளம்புடா. வளர்றான் பாய், அதுதான் சொல்றேன். எதையாவது ஒன்று உஷார் பண்ணு. வயசு போயிட்டா இருக்க. ஆன்டில ஒரு சீலா அபார்ட்மெண்ட்ல நிலா உஷார் பண்ணலாம். அவங்க அம்மா கலா வச்சு டே மச்சான் மணி. சொல்லு மாமே. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வேலண்டைன்ஸ் டே அதுவுமா நீ தாண்டா என் கூட பேசி நெருங்குற. ஆமா மாமே. அவன் வயசு நம்ம 2 பேருக்கும் 30 ஆயிடுச்சு. ஆனாலும் பார்க்க யூத் மாதிரி தான் இருக்கும். அது வேற விஷயம். எந்த பொண்ணும் அமைய மாட்டேங்குதுடா. அதான் மாமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. சூசைட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் தப்பு மச்சான், நான் இருக்கேன்டா உனக்கு. ஆமாண்டா, நீ நானும் மட்டும் இருந்து என்ன பண்ண முடியும் சொல்லு? எத்தனை வருஷம் தான் நம்ம இப்படியே இருக்க முடியும்? ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுதான். நம்ம 12ஆம் கிளாஸ் படிக்கும் போதே பாட புத்தகத்துக்கு மேல சத்தியம் பண்ணோம். 12ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சு 12 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணு கூட போயிட்டு ஒரு ஹாய்ன்னு சொல்ல தெரியல, நம்பர் கூட வாங்க தெரியல. மாமே நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். அப்ப இருந்த ஜெனரேஷன் வேற மாமே. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீல. கரெக்ட் மாமே, 100%. ஐயோ மோசமான ஜெனரேஷன். ஜாலியா யோன்னு சுத்தின்னு இருக்கானுங்க எல்லாரும். அம்மா வேலைக்கு ஆக மாட்டோம் மச்சான். அவ்வளோ மச்சான், நம்ம குவிட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், கல்யாணமும் கிடையாது, ஒரு மாதிரி கிடையாது. மாமே அப்படிலாம் சொல்லாத மாமே, உனக்கு நான் இருக்கேன்டா. அதுதான் தெரியுமே மச்சான். அப்புறம் என்னடா, இந்த நட்பு தான்டா எனக்கு வேணும். நல்லா அழுத்தி சொல்லு, நான் இருக்கேன்னு. மாமே நான் இருக்கேன்டா அப்படி சொல்லு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒண்ணு இல்லடா. என்ன வா மாமே. இன்னொன்னு புரியல எனக்கு. டேய் உனக்கும் ஒண்ணு இல்ல எனக்கும் ஒண்ணு இல்ல, 2 வண்டி கட்டதா. சோ அதனால ஏய், இப்ப நீ ஒண்டி கட்டுன்றதால கத்தி சண்டை போட கூப்பிடுற. மாமே கற்பனை மாதிரி கப்புடு புஷ்ட மாமே. சொல்லு வர ஆடல். டேய் செத்தால சாவண்டா. ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க கூட நான் பழகி இருக்கேன்னு தெரிஞ்சது பத்தியா? இப்பவே நான் செத்த மாதிரி தான் மச்சான். ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி வாடா. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேடா. வேலண்டைனா? இனிமே இது வேலண்டைன். எங்க அப்பா வடி வேலண்டைன் அரோகரான்னு சொல்லிட்டு ஊரா போய் சுத்துறேன்டா. அடுத்த வருஷம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பொண்ணை பிடிச்சி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்றேன்டா. அரோகரா அரோகரா அரோகரா. ஆசைப்பட்ட மாதிரி வந்துட்டேன். ஐயோ கஜகஜான பொண்ணுங்களா இருக்கு. ஹலோ, மை நேம் இஸ் பப்ளு. ஹை ஹீல்ஸ்லாம் வேணாம், நான் கிளம்புறேன். துபாய் செக் பண்ணியே இருக்கும். ஹாய், மை நேம் இஸ் பப்ளு. हम तुझे प्यार करता? ஹிந்தில ப்ரோபோஸ் பண்ணா கூட ஒத்துக்க மாட்டாங்க. வேற ஊருக்கு போவோம். பிரான்ஸ். ஐயோ பொண்ணுங்க ட்ரெஸ்ஸே வேற லெவல்ல இருக்கே. அடுத்த வேலண்டைன்ஸ் டே நம்மளுக்கு தான். மை நேம் இஸ் கமலக்கண்ணன். ஐ எம் கமிங் ஃப்ரம் இந்தியா. ஐ லவ் யூ. நோ தேங்க் யூ. எந்த கண்ட்ரி போனாலும் சரி, பொண்ணு கிடைக்காதுன்னா நம்ம நல்லவனா இருக்க வரைக்கும் தான் இந்த பிரச்சனை எல்லாம். பேசாத வில்லனா மாறினாதான் நம்மளும் ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அடுத்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு முட்டி போட்டு ரோஜா பூ கொடுக்க முடியும். இல்ல நான் மாற வேண்டிய தருணம். சார் எக்ஸ்கியூஸ் நிப்பாட்டுங்க. சொல்லுங்க சார். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? இந்த அட்ரஸ். இந்த அட்ரஸா சார்? பேபி உனக்கு இந்த அட்ரஸ் தெரியும் எங்கேயாச்சு? போன கொடு. போஸ். கேர்ள் ஃப்ரெண்ட் அழகா இருக்கா? அவனை விட்டு நீ இறங்கு. அப்படியே